அன்பு உறவுகளே, உங்களை எல்லாம் இந்த காணொளி பதிவின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றிய அரசு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற UAPA என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்கிற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் நமது பெருமைக்குரிய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அத்தனை அடிப்படை உரிமைகளையும் அதுபோல வழங்கி இருக்கிற மனித உரிமைகளையும் அப்பட்டமாக நசுக்குகிற சட்டமாக இந்த சட்டம் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளை ஜனநாயக அடிப்படையில் எதிர்க்கிற மக்கள் மன்றத்தில் அதனை கொண்டு சேர்க்கிற நடவடிக்கைகளை செய்து வருகிற தன்னார்வலர்களை, மனித உரிமை ஆர்வலர்களை, மிகச்சிறந்த ஆளுமைகளை பிணை கூட வழங்காமல் அவர்களை பல்லாண்டுகளாக சிறையிலேயே வதைக்கிற, சிறையிலேயே அவர்கள் உயிர் போகிற அளவிற்கு அவர்களை தண்டிக்கிற மோசமான சட்டமாக இந்த UAPA சட்டம் என்பது இப்பொழுது கொடூரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு தகுதியற்ற சட்டமாக இந்த UAPA சட்டம் அமைந்திருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுகிற, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு திருப்பரங்குன்றம் முதல் டெல்லி வரை என்கிற முழக்கத்தை முன்வைத்து காவி கலவரக்காரர்களை ஒன்றிய அரசே, மாநில அரசே கைது செய் என்கிற நோக்கத்தோடு நான் வரவிருக்கிற 28ஆம் தேதி மாலை சென்னை பனகல் மாளிகையில் தமிழ் தேச மக்கள் முன்னணி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் SDP கட்சி உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக சக்திகள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள். ஜனநாயக விரோதமான UAPAவை ரத்து செய்வதற்காக நடைபெறுகிற இந்த மாபெரும் ஜனநாயக போராட்டத்தில் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு நமது உரிமை குரலை எழுப்பிட வேண்டும் என்று SDP கட்சியின் சார்பில் உங்களை அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.